சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி அலகு 7 வெப்ப இயக்கவியல். வெப்ப இயக்கவியல் லெசனில் நம்ம கிளாஸ் பார்த்தது வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதியின் பல்வேறு கூற்றுகள். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ட்ரோபி பார்த்தோம். என்ட்ரோபின்றது ஒழுங்கற்ற தன்மையினுடைய அளவீடு, வாயுக்கள் அல்லது திரவங்கள் ஒழுங்கற்ற தன்மை உள்ள அளவீடு சொல்லுவோம். அடுத்து கெல்வின் பிளாங்க் கூற்று பார்த்தோம். கெல்வின் பிளாங்க் கூற்றுப்படி ஒரு இயந்திரம் முழுமையாக 100% அதனுடைய திறனை வெளிப்படுத்தாது. எவ்வளோ நாம் பெட்ரோல் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற கொஞ்சமாவது தன்னுடைய இயல்பு, அதாவது தன்னுடைய நிலைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துக்காக எனர்ஜியை எடுத்துக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து அது பர்சன்டேஜ் எப்பவுமே குறைஞ்சி தான் காணப்படும். 100% திறன் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்குறது கிளாசியஸ் கூற்று. கிளாசியஸ் கூற்றுன்றது எந்த ஒரு வேலையும் செய்யாமல் குளிர்ந்த வெப்ப மூலத்திலிருந்து சூடான வெப்ப மூலத்திற்கு வெப்பத்தை மாற்ற முடியாது. பொதுவாக பார்த்திங்கன்னா சூடான பொருளிலிருந்து ஈஸியாக என்ன பண்ணும், எவாப்பரேட் ஆகிட்டு வெளியாகி குளிர்வடையும். ஸோ ஆக சூடான இடத்துலேருந்து குளிர்ந்த இடத்துக்கு வெப்பம் இயல்பாகவே மூவ் ஆகக்கூடியது. ஆனால் குளிர்ந்த இடத்துலேருந்து மேலும் சூடான இடத்திற்கு இன்னும் கொஞ்சம் அதிக வெப்பத்தை மாற்ற முடியுமானா எந்த ஒரு வேலையும் செய்யாமல் நிகழ்த்த முடியாது. இதான் கான்செப்ட். அப்போ ஏதாவது ஒரு ஒர்க்கை செய்தது தான் குளிர்ந்த இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் வெப்பநிலையை எடுத்து சூடான இடத்துக்கு கொடுக்க முடியுன்றதை இங்கே கான்செப்டாக கொடுத்துருக்காரு கிளாசியஸ். அடுத்து கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. கணக்கு படி பார்த்திங்கன்னா, ஒரு தானியங்கி மோட்டார் வாகன இயந்திரத்தில் பெட்ரோல் 816 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை எரிக்கப்படுது. சூழலின் வெப்பநிலை அதே மாதிரி 21 டிகிரி இருக்குது. இப்போ அதிகபட்ச திறன் அந்த இயந்திரத்தோடது எவ்வளோன்னு கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி 816 டிகிரி செல்சியஸ்ன்றது T2ன்னு வச்சுங்க. இது ஹையர் டெம்பரேச்சர். லோயர் டெம்பரேச்சர் 21 டிகிரி செல்சியஸ். 21 டிகிரி செல்சியஸ் 816 டிகிரி செல்சியஸ் பெட்ரோலை எரிக்கும் போது கிடைக்கக்கூடியது. இப்போ பெட்ரோலை எரிக்கும் போது கிடைக்கக்கூடியது நம்ம இறுதி வெப்பநிலைன்னு சொன்னால், இறுதி வெப்பநிலை நம்ம தொடக்க வெப்பநிலை கழித்து ஸோ மறுபடியும் இறுதி வெப்பநிலையில் டிவைட் பண்ணுவோம். இது ஃபார்முலா படி T2 மைனஸ் T1 பை T2. ஸோ இதை என்ன பண்ணுறாங்க, H அப்படின்ற வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. TH மைனஸ் TC பை TH. ஸோ இதை நம்ம T2 T1 கூட ஆட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ அதனுடைய இயங்குதல் நம்ம விழுக்காடு வேணுன்றதுனால என்ன பண்ணுறோம், 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 100 மல்டிபிள் பண்ணால் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அதோட இந்த டெம்பரேச்சர் நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா செல்சியஸ் வெப்பநிலை தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கெல்வினாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 0 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 273 கெல்வின். ஸோ அப்போ 273 நம்ம இந்த 816 கூட்டிக்கும் போது ஸோ அதனுடைய வேல்யூ மொத்த வேல்யூ கெல்வினாக கன்வெர்ட் ஆகிட்டு 1089 கெல்வின் கிடைக்கும். அதே போல் இனிஷியல் டெம்பரேச்சரும் பார்த்திங்கன்னா செல்சியஸாக கொடுத்துருக்காங்க. அதனால் 273ஆல் ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம், அதனுடைய பர்சன்டேஜ் வேணுன்றதுனால 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் ஃபார்முலா படி. ஸோ அப்போது இந்த கேல்குலேஷனுக்கு 73% இந்த இயந்திரம் நமக்கு பயன்பெறக்கூடியதாக அமைந்திருக்கு. அடுத்து இதே போல் இன்னொரு கணக்கு கொடுத்துருக்காங்க. 127 டிகிரி செல்சியஸில் நமக்கு ஒரு வெப்பநிலை என்ன பண்ணுது, இயந்திரம் இயங்குது உயர் வெப்பநிலையில். 47 டிகிரி இனிஷியல் கான்ஸ்டன்ட் தொடக்க வெப்பநிலையாக கருதுகிறோம். ஸோ முன்ன சொன்ன அதே கான்செப்டில் என்ன பண்ணுறோம், இது செல்சியஸை கெல்வினாக மாற்றுறோம். கெல்வினை மாற்றிட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ கிடைக்கக்கூடியது இதனுடைய இயந்திரத்தினுடைய திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ட்ரோபின் அலகு. என்ட்ரோபின்னு சொல்லிட்டோம், ஒழுங்கற்ற தன்மையின் அளவு தான் என்ட்ரோபி. அதுக்கு அலகு இருக்குது, யூனிட் இதுக்கு மேலே கேல்குலேட் பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க. S ஈக்குவல் டு Q/T அப்படின்னு நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். இப்போ Sன்றது என்ட்ரோபி. என்ட்ரோபி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா Q/T அப்சர்விங் எனர்ஜி டிவைடட் பை டெம்பரேச்சர். ஸோ அப்போ நம்ம அப்சர்விங் எனர்ஜியை ஜூல் அப்படின்னும் டெம்பரேச்சரை கெல்வின்னும் குறிக்கிறோம். அப்போ ஜூல் பை கெல்வின் ஆர் ஜூல் கெல்வின் யூனிட்ஸ். இது 1 மார்க் கொஷின், கண்டிப்பாக அடிக்கடி கேட்குற கொஷின் பார்த்துங்க. அடுத்து ஒழுங்கற்ற தன்மை மற்றும் தன்னிச்சை தன்மை. பொதுவாக ஒழுங்கற்ற தன்மை அப்படின்னு சொன்னோம்னா பனிக்கட்டி உருகி நீராகவும் நீர் ஆவியாகி வாயுவாகவும் மாறுது. இந்த மாதிரி செயல்களில் பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற தன்மை நிகழுது. பனிக்கட்டி ஓரளவுக்கு ஒழுங்கான தன்மையாக தெரியும், ஆனால் பனிக்கட்டியிலிருந்து நீர் மாறுது ஒழுங்கற்ற தன்மை. இந்த நீர் மறுபடியும் என்ன பண்ண ஆவியாகும்போது ஒழுங்கற்ற தன்மையாக மாறிட்டே போகுது. ஆனாலும் பனிக்கட்டி நம்ம ஒழுங்கற்ற தன்மையோடு இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா திண்ம நிலையிலும் மூலக்கூறுகள் இயங்கிட்டு தான் இருக்குது. ஆக எப்போ சார் இயங்காமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க, 0 கெல்வின் டெம்பரேச்சர். ஸோ அதை பற்றிலாம் பார்ப்போம். அடுத்து மேலும் பனிக்கட்டி நீர் ஆவியாக இந்த மாலிகுல்லாம் மூவ் ஆகிட்டுருக்கிறத இந்த என்ன பண்ணுறாங்க டயக்ராம் மூலிமா விளக்கியிருக்காங்க. ஸோ இந்த வரைபடத்தை பாருங்கள். இதில் 3 ஆய்வு குடுவையிலையும் திண்ம நிலையில், திரவ நிலையில், வாயு நிலை கொடுத்துருக்காங்க.
பொதுவாக என்ட்ரோபி இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகி தான் என்ன பண்ணுது, திரவமாக மாறுது. அப்போது ஜீரோவை விட டெல்எஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். திரும்ப திரவம் வாயுவாக மாறும்போது டெல்எஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி தான் வாயுவாக மாறுது. இது ரிவர்சிபிள் பார்க்கும்போது அப்படியே டிக்ரீஸ் வேல்யூவாக கொடுக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து திட்ட என்ட்ரோபி டெல்எஸ். திட்ட என்ட்ரோபி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ இங்கே நம்ம சொன்ன இதே தான், தனி சுழி வெப்பநிலை 0 கெல்வினுக்கு மேல் எந்த ஒரு வெப்பநிலையும், ஸோ 0 கெல்வினுக்கு மேலே எந்த ஒரு வெப்பநிலையாக இருந்தாலும் 1 கெல்வின் 2 கெல்வின் அப்படி எந்த ஒரு கெல்வின் வெப்பநிலையாக இருந்தாலும் சாலிட் மாலிகுலாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக கொஞ்சம் சிறிதளவு அந்த நகர்வு இருக்குது, ஒழுங்கற்றத்தன்மை இருக்குது. 0 கெல்வினில் தான் எல்லா மாலிகுலும் பொதுவாக திண்ம மாலிகுலாகி எல்லா மாலிகுலும் அதாவது என்ன சொல்லுதுன்னா நகர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுது. ஸோ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் நிலையான அமைப்பு பெறுகிறது. அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் வேல்யூவாக ஒன்று எடுத்துக்கிறோம். திட்ட வேல்யூ எதுனா 25 டிகிரி செல்சியஸ் அல்லது 298 கெல்வின். ஸோ செல்சியஸ் நம்ம கெல்வினாக மாற்றி சொல்கிறது 1 பாரோமீட்டர் ப்ரெஷர். இந்த நிலையில் ஒரு என்ட்ரோப்பியானது திட்ட என்ட்ரோப்பியாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதை வந்து வரையறையாக கொடுத்துருக்காங்க. ஆக இயக்கவியல் 3ஆம் விதிப்படி இப்போ ஏன்னா 2ஆம் விதி பார்த்துருக்கேன், அடுத்து 3ஆம் விதிப்படி என்னென்னா ஒரு குறைபாடற்ற எந்த ஒரு இம்பியூரிட்டியும் அதாவது மாசற்ற ஒரு பொருள் திண்ம பொருளாக மாறும்போது 0 கெல்வின் இருக்கும்போது அதனுடைய இந்த என்ட்ரோபி வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இதுக்கப்புறம் நம்ம கெல்வின் இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பாக என்ன ஆகும், அதனுடைய என்ட்ரோபி அதிகரிக்கும்ன்றது கான்செப்ட்டு. ஆக நம்ம என்ட்ரோபி கால்குலேட் பண்ணுறதுக்கு திட்ட என்ட்ரோபி பயன்படுத்தி கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பயன்படுத்தினா அதாவது மொத்த வினை விளைபொருட்கள் ப்ராடக்டினுடைய வேல்யூ மைனஸ் வினை விளைபொருட்கள் ரியாக்டினுடைய வேல்யூ ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம் கழிச்சு வரது தான் என்ட்ரோபி சேஞ்சஸ் திட்ட என்ட்ரோபி அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு ரியாக்ஷனுக்கும் இதே நிலைமை தான். இப்போ திட்ட என்ட்ரோபின்ற திட்ட நிலைமையில் ஒரு மோல் சேர்வும் அதன் தனிமங்கள் உருவாகும் போது ஏன்னா உருவாதலும் நம்ம என்ட்ரோப்பியாக கன்சிடர் பண்ணலாம். உருவாதலையும் என்ட்ரோபி உருவாகுது நடைபெறுது. டிசார்டர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஒழுங்கற்றத்தன்மை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டெல்எஸ் எஃப் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கணக்கு 7.6 சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கார்பன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு தருது. இந்த வினையில் அதனுடைய என்ட்ரோபி வேல்யூ வரிசையாக கொடுத்துருக்காங்க. 213.6 5.740 அதே போல் 205. ஸோ இந்த கான்செப்ட் என்ன பண்ணுறோம், இதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஃபார்முலா படி. வினை விளைபொருட்கள் வினை விளைபொருட்கள் இது என்ன பண்ணுறோம் கழிக்கிறோம். கழிச்சு வர்றது டெல்எஸ் ரியாக்ஷனுடைய வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். டெல்எஸ் வந்து என்ட்ரோபியினுடைய வேல்யூ. இதே கான்செப்ட் தான் இன்னொரு கொஷின். யூரியா நீராற்பகுப்படைந்து தரக்கூடிய வினையை கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூரியா நீராற்பகுப்படைந்து அமோனியாவும் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். அதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக புக் பேக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியல டவுட் இருந்ததுன்னா இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. தேங்க்யூ. see you next class.